Hi friends, 𝐂𝐎𝐓𝐀𝐂𝐓𝐀. நீங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம்னா Chrome OS for PC laptop, any more laptops எல்லாத்துக்குமே இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கறத பாரோம். Chromium OS தான் இது. இந்த வீடியோ எண்ட்ல நான் சொல்ல போற ஒரு சில குறிப்புகள் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல என்னென்னலாம் சொல்லி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது சம்திங் வந்து ஒரு 1.5 GB ஃபைல். இதுக்கான ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். ரொம்ப நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு மெத்தட் சொல்லிடுறேன். உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே எரேஸ் ஆகிடும். இதை இன்ஸ்டால் பண்ணும்போது டூயல் பூட்டிங் பண்ண முடியாது. இது ஒரு ரீசன் தான். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டு பார்த்து இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய லேப்டாப் சீரிஸ் நிறைய சர்வீஸ் சீரிஸ்லாம் போயிட்டு இருக்கும். பிளேயர்ஸ் லிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த Chromium OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கிளிக் பண்ணி போயிட்டாலும் சரி, லிங்க் காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, கிளவுட் ரெடியோட வெப்சைட் லிங்க் இருக்கும். அப்படின்னா கிளவுட் ரெடியோங்கிறது லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், இல்லைனா டைப் பண்ணிங்கன்னா கூட வரும். நான் வந்து இதுக்கான லேட்டஸ்ட்டு ஃபைலுக்கான இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். லேட்டஸ்ட்டுன்னு இதுதான் லேட்டஸ்ட் ஃபைல். நவம்பருக்கான அப்டேட் இது. 64 பிட் மட்டும்தான். இது 85.4 ஸ்டேபிள் வந்திருக்கு. இது Chromium OS, லினக்ஸ், ஆண்ட்ராய்டு. லினக்ஸும் Chromium OSங்கிறது இது வந்து ஆண்ட்ராய்டு OS. இதுக்கான செப்பரேட் சைஸ் வந்து 1.15 வருது. ஒரு அப்டேட்டுக்கும் ஒரு மாதிரி வந்து ஜிபி மாறும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே டவுன்லோடுன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வெப்சைட் வந்து ரீடைரக்ட் ஆகுது. கெட் மை OSன்னு இதில் பாருங்க, கூகுள் டிரைவ் டவுன்லோடுன்னு இருக்கு. நம்ம கூகுள் டிரைவ் மூலியமா மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை லாகின் பண்ணால் மட்டுமே தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால வந்து இது இருக்கு. அது கூகுள் டிரைவ்க்கான இதை வந்து கிளிக் பண்ணுறேன். நான் இப்போ கிளிக் பண்ண உடனே நம்மளோட இமெயில் ஐடி சைன்இன் கேட்குது. நான் ஒரு இமெயில் ஐடி வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். டச் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி போட்டு கூட சைன் பண்ணிக்கேன். நான் இப்போ வந்து என்னோட இமெயில் ஐடி இதில் ஆட் ஆகிடுச்சு. அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அந்த டவுன்லோட் அப்படிங்கிறது டவுன்லோட் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகி கூகுள் லிங்க் ஆட் ஆகி கூகுள் டிரைவர் மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ கூகுள் டிரைவ் லிங்க் வந்துருச்சு. இப்போ அதில் டவுன்லோட் எனிவேன்னு கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50x ஸ்பீடு வச்சிருக்கேன். அதனால ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிற மாதிரி. ஏன்னா டைமிங் லென்த் ரொம்ப அதிகமாக போகும். அதனால தான் வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க அடுத்தது வந்து குரோம் ப்ரௌசர் போயிட்டு குரோம் புக் ரெக்கவரி யூட்டிலிட்டி அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். அந்த எக்ஸ்டென்ஷனான ஃபர்ஸ்ட் வெப்சைட்கான லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்க. இது வந்த உடனே இது ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதனால லான்ச் கொடுக்குறேன். லான்ச் கொடுத்த உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. மேலே பாருங்க கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல வந்து ஃபைல் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நான் கிளிக் பண்ணிக்கிறேன். யூஸ் லோக்கல் இமேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் ஆகும் ஃபைலு சூஸ் பண்ண சொல்லும். அந்த ஃபைல் எங்கே வச்சிருக்கோம், நான் வந்து டிஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செலக்ட் பென்ட்ரைவ் செலக்ட் பண்ண சொல்லுது. நம்மளோட பென்ட்ரைவ் ஆல்ரெடி இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கேன். 8 GB வேணும் மினிமம். வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் நான் கொடுக்குறேன். இது ரொம்ப டிலே ஆகும். இந்த பூட்டிங் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட வந்து எனக்கு இந்த பூட்டிங் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பக்கம் ஆச்சு. கிரியேட் ரிகவரி இமேஜ் ஆகிறதுக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். இது முடிஞ்ச உடனே ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்க. எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். எல்லாமே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50x வரைக்கும் வந்து ஸ்பீடு செட் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ லென்த்திங் காரணமாக. ஓகே, இது ஃபினிஷ்னு கொடுத்த உடனே ஃபினிஷ் கொடுத்துட்டு பென்ட்ரைவ் ஃபார்மேட் கேட்கும். ஃபார்மேட் பண்ணிடாதீங்க. அப்படியே எடுத்து நீங்க எந்த லேப்டாப்ல வந்து அந்த குரோம் OS போடுறீங்களோ அந்த லேப்டாப்ல எடுத்து அந்த பென்ட்ரைவ் அப்படியே போட்டுக்காங்க. போட்டுக்கிட்டு E14 15 25 இருந்துச்சுன்னா நோவா பட்டன் மூலியமா பூட் மெனு அழுத்தி பென்ட்ரைவ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே வேற அனதர் மாடல் இருந்துச்சுன்னா லினோவா B490 வேற அனதர் மாடல் இருந்துச்சுன்னா அதுக்கான பூட் கீஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து லினோவா B490
நீங்க எந்த லேப்டாப்பா இருந்தாலும் சரி, நீங்க பிசியா இருந்தாலும் சரி, உங்களுக்கான பூட் கீ கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, பூட் கீ கிடைச்சிரும். என்னென்ன லேப்டாப்க்கான பூட் கீ வீடியோஸ் போட்டிருக்கணும் அதெல்லாம் கீழே லிங்காவும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிறேன். நான் ஒரு லேப்டாப் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லேப்டாப் வந்து இப்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பூட் கீ அழுத்தி நான் வந்து இந்த ஓஎஸ் பூட் பண்ண போறேன், இந்த குரோம் ஓஎஸ். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ பூட் கீ அழுத்திக்கிறேன். பூட் கீ அழுத்தினோடனே வந்து பூட் மெனு வந்துருச்சு. இதில் பென்ட்ரைவ் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளவுட் ரெடி அப்படின்னு வந்துருச்சு. லோட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டைமிங் எடுக்கும். இந்த ஓஎஸ் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. பூட்டிங் மெத்தட் ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன பாருங்க என்ன காமிக்குதுன்னு, லெட்ஸ் கோன்னு காமிக்குது. இதுல பாருங்க வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லுது. வைஃபை கனெக்ட் பண்ணா மட்டுமே தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகும், இல்லைன்னா போகாது. நான் கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இதுல வந்து கிட்டத்தட்ட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு அந்த வந்து டிக் மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி, பண்ணாம வந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டே ஆகணும். போட்டா மட்டுமே தான் உள்ள போகும், இல்லைன்னா போகாது. இமெயில் ஐடி பாஸ்வேர்டை லாகின் பண்ணிக்காங்க. நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா என்னோட இமெயில் ஐடி ஷோ ஆகக்கூடாதுங்கிறதுனால. உங்களோட இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்காங்க. லாகின் பண்ணா மட்டும்தான் உள்ள போகும், இல்லைன்னா போகாது. லாகின் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைஃபை கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணியே ஆகணும். கெட் ஸ்டார்ட் இருக்கு, கெட் ஸ்டார்ட் கொடுத்துறேன். இப்ப பாருங்க, இது வந்து இப்ப ரன் ஆயிட்டு இருக்கிறதுங்கிறது ஜஸ்ட் லைவா மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்குது. இப்போ இது வந்து இன்ஸ்டால் ஆகல, ஜஸ்ட் ஒரு லைவா மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்குது. இப்போ வந்து உங்களோட இமெயில் ஐடி போட்டிங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு போட்டா மட்டும் தான் உள்ள போகும். அதுதான் பாஸ்வேர்டாவும் கேட்கும். ஒரு டைம் லாகின் பண்ணும்போது ஆன் பண்ணும்போதும் பாஸ்வேர்டை கேட்கும். அது போட்டிங்க மட்டும் தான் உள்ள போகும். இப்போ வந்து உள்ள வந்துருச்சு. குரோம் வைஸ் வந்து இப்போ லைவா ரன் ஆயிட்டு இருக்குது. நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, லைவா ரன் ஆயிட்டு இருக்குது. இது வந்து பாருங்க, கீழே குரோம் ஐகான் இருக்கு, குரோம் ஓப்பன் ஆகுது. சில வந்து அக்னாலஜ்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் காமிக்குது பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் யூசிங் கிளவுட் ரெடி அப்படின்னு வந்திருக்கு. இதில் பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்டு தான். நல்லா இருக்கு, இதோட யூஐ டீடைல்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஏபிகே சைட் லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணிட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் போறதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்தது பாருங்க, இதோட செட்டிங் ஆப்ஷன் போய்க்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இதோட இங்க பாருங்க இன்ஸ்டால் ஓஎஸ் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன் நான். இப்போ பாருங்க, கிளவுட் ரெடி இன்ஸ்டால் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இன்ஸ்டால் கிளவுட் ரெடி அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பாருங்க, இதுலயே கொடுத்துருக்காங்க, ஒன் த லாஸ்ட் ரிமைண்டர் இன்ஸ்டால் வில் பி இரேஸ் யுவர் என்ட்ரைடு ஹார்ட்வேர். எல்லா ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறது எல்லாமே இரேஸ் ஆகிடும், கொஞ்சம் டைம் எடுக்கும். முடிஞ்சா வந்து இப்பயே நீங்க போய் பேக்கப் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லுது. இரேஸ் ஹார்ட் டிரைவ் அப்படிங்கறது கொடுத்துறேன். இன்ஸ்டால் கிளவுட் ரெடின்னு கொடுத்துறேன். இப்போ கொடுத்த உடனே எனக்கு இது கிட்டத்தட்ட வந்து எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா, சம்திங் எனக்கு இது ஒரு 30 மினிட்ஸ் மேல ஆச்சு. 30 to 40 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறது. கம்ப்ளீட்டா பூட்டிங் மெத்தட் வந்து எல்லாமே பார்க்கும்போது எனக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. வெயிட் பண்ணுங்க, இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன், வெயிட் பண்ணுங்க நீங்க. இப்போ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும், எந்த வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுச்சு, ஏன்னு தெரியல. திருப்பி ஆன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்ப்ளீட் செட்டப்புக்கு வந்துருச்சு. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் வைஃபை எல்லாம் கனெக்ட் பண்ணி ஆகணும். நான் திருப்பி வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே பர்மிஷன்ஸ் தான், ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுச்சோ எல்லா பர்மிஷன்ஸும் அதே மாதிரி வந்து நீங்க ரீகண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேக்குது, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு, எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். வீடியோ லென்த்திங் காரணமாக தான். லாகின் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். கெட் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ குரோம் ஓஎஸ் கம்ப்ளீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் யூசிங் கிளவுட் ரெடி ஹோம் எடிஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வந்து அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணி காமிக்கிறேன், இது எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. இப்போ வந்து கரண்ட்ல இப்போ வந்து ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்க, ஸ்டார்ட் கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. குரோம் ஓஎஸ்க்கான இது ஆப்ஷன்ஸ் வருது. வைஃபை ஆப்ஷன், வைஃபை கனெக்ட்ல இருக்குது ஆல்ரெடி. நைட் லைட்டுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் அங்கே இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ செட்டிங் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே ஆண்ட்ராய்டு ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகல. இப்போ வந்து இது வந்து பென்ட்ரைவ் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா நான் வந்து ஷட் டவுன் பண்றேன். ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணா கிளவுட் ரெடி அப்படின்னு தான் வருது. இப்போ வந்து ஆன் ஆகுது. என்ன நீங்க இதுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே உள்ள வந்துருச்சு பாஸ்வேர்டு. உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு தான் ஐடி, நேம் அண்ட் பாஸ்வேர்டு. அது கொடுத்துட்டீங்கன்னா உள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ வந்து குரோம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம்.
நீங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஃபைனலாக இந்த OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து டேட்டா லாஸ் ஆகிடும், அது ஒன்று தான் மெயினான ரீசன். ஆனால் வந்து ஒரு க்ரோம் புக் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு க்ரோம் OS வந்து யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டாலேஷன் செட்டப்பில் பண்ணுறதுங்கிறது நல்லாவே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் விஷயம் வந்திருக்கு 2020. இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் என்னென்னா கொஞ்சம் ஹேங் அண்ட் லேக் இருக்குது. ஆனால் இன்ஸ்டாலேஷன் டைம் ரொம்ப இழுக்குது. ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதேமாதிரி இது எடிட்டிங் ப்ராசஸருங்கிறது ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அதனால தான் நான் எப்பயோ போடுறேங்கிற வீடியோவை இப்போ போட்டிருக்கேன். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். கீழே ஜாயின் பண்ணுறது எல்லாமே கிவ் அவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிவ் அவே எண்டுங்கிறது நியூ இயரோட எண்டாவது. நியூ இயரில் என்னங்கிறத உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன். நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். கிருஷ்ணன் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். என்னோட vlog சேனல் பயங்கரமான vlogsலாம் போயிட்டு இருக்கும். நம்மளோட பைக் வந்து அட்வென்ச்சராக மாறிட்டு இருக்கு. 220F அட்வென்ச்சர் செக் பண்ணி பாருங்க சேனலை. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.